ரூபா முதலீடு பண்ணாலே உங்களுக்கு 1,42,000 முத நாளே வரும்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? இது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அளவுக்கு இந்த ஸ்கீம் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குன்னு சொன்னா நீங்க ஒத்துக்குவீங்களா? இதுக்கு பேர் தான் என்பிஎஸ். இந்த ஃபினான்ஷியல் இயர்ல உங்க எம்ப்ளாயர்கிட்ட சொல்லி நியூ டாக்ஸ் ரிஜைமை ஆஃப் பண்ணுங்க. இந்த நியூ டாக்ஸ் ரிஜைம் மூலமா 14% உங்களுடைய பேசிக் பேல இந்த என்பிஎஸ்ல கான்ட்ரிபியூட் பண்ணலாம். 80CCD2ல 14% ஆஃப் யுவர் பேசிக் பேயை நீங்க என்பிஎஸ் மூலமா கான்ட்ரிபியூட் பண்றது மூலமா லட்சக்கணக்கில் டாக்ஸ் சேவ் பண்ணுவீங்க, கோடி கணக்கில் கார்பஸ் கிரியேட் பண்ணுவீங்க. ஸோ ஒருத்தர் 10,000 ரூபாய் டேக் ஹோம் சேலரி வாங்கியிருக்காருன்னு சொன்னா அதுல அவர் 30% டாக்ஸ் கட்டணும். அவருக்கு கிடைக்கிற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 7,000 தான். வேற இந்த நியூ டாக்ஸ் ரிஜிம்ல என்பிஎஸ் ஆஃப் பண்ற பட்சத்தில் ஒரு ஸ்ட்ரெயிட்டாவே அந்த 14,280 ரூபாய் இது நீங்க 20-25 வருஷம் பண்ற பட்சத்தில் உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அளவுக்கு நல்ல கார்பஸும் உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஏஜ் ஆஃப் 60 இந்த என்பிஎஸ்ல 60% ஆஃப் த ஃபண்ட்ஸ் என்னவோ டாக்ஸ் ஃப்ரீயா வித்ட்ரா பண்ணிக்கலாம். 40% ஆஃப் த ஃபண்ட்ஸை நீங்க ஆன்விட்டியில போட்டா போதும். இன்னைக்கு இருக்கிற ஆன்விட்டி ரேட் 7ல இருந்து 7.28% இன்ட்ரெஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு இருக்கு.